ஹலோ, இந்த பூமி அவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அதுவும் தோண்டத்துற வந்து பல மர்மங்கள் வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் பார்க்க போறது கேமரால சிக்கிய விசித்திரமான 10 விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நான் பார்க்க போறது காட்சி பில்லர். இந்த காட்சி பில்லர் வந்து ஜார்ஜியா நாட்டுல இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. காட்சியின் இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையில இந்த இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடம் ஒரு மர்மமான இடமா தான் பார்க்கப்படுது. 1944 தான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுவரையிலே எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களும் இதுல வந்து ஏறவே இல்லையா. அதுவும் 40 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாறையில மிகப்பெரிய ஒரு சர்ச் வந்து இருந்திருக்கு. அதாவது அந்த காலங்களில் துறவிகள் எல்லாமே இந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு மர்ம சுரங்கமும் இருந்திருக்குதான். இந்த சுரங்கத்துக்குள்ள போய் பார்த்தா மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு கட்டிடமும் நிறைய புதையல்களும் இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் இங்க புழங்கினதாகவும் நிறைய துறவிகள் வந்து இங்க படிப்படியா வந்து குடியேறினதாகவும் இது வந்து ஒரு துறவிகள் மடமாகவும் மிகப்பெரிய அளவு வழிபாட்டு தலமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் இதுல ஏறதே பெரிய விஷயமா இருந்தது. அதாவது 1200 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 700ஆம் காலகட்டத்தில் கம்பிகளை வச்சு படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. அதனால இது வந்து மிகவும் ஒரு விசித்திரமான இடமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 1944 பிறகு இது ஒரு சுற்றுலா தலமா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லையா. அடுத்த இந்த வீடியோ பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ட்ரோன் மூலமா இது வந்து சுத்தி பார்க்கும் போது தான் கிடைச்சதுதான் இந்த மிகப்பெரிய 3 பாறைகள். அதுவும் 3 பாறைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. வேற இல்ல, இது தாய்லாந்து நாட்டுல தான். ஆரம்பத்துல இது என்னன்னு தெரியல. ஆனா ட்ரோன் மூலமா இது பார்க்கும்போது தான் இது மிகப்பெரிய ஒரு திமிங்கலத்தோட பாறைன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படும் போது இந்த இடம் மிகப்பெரிய ஒரு கடலா இருந்திருக்கு. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்துல இந்த திமிங்கல்லாம் இங்க வந்து இருந்திருக்கு. பல பில்லியன் கணக்கான வருஷம் கழிச்சு இது உறைஞ்சு போனா இது ஒரு பாறையா வந்து இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இது வேற இல்ல, இது நியூயார்க் நகர் தான். மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் இந்த நியூயார்க் நகரத்துல ஏற்பட்டிருக்கு. கிராமமே அப்படியே வந்து ஐஸா மாறிடுச்சு. சாதாரண ஐஸ் நிறைந்த பகுதியில் அதாவது ஐஸ் புயல் வந்து அடிச்சிருக்கு. அந்த புயல்ல அந்த ஒவ்வொரு வீடுமே வந்து 5 அடி தடிமல்ல ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு செவர்ல எப்படி நம்ம சிமெண்ட் பூசுவோமோ அதே போல ஐஸாலே கவர் ஆயிடுச்சு. வீட்டுல உள்ள ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து மூச்சு கூட விட முடியலையா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அதாவது இதெல்லாம் 1920க்கு முன்னாடி நடந்ததுதான். அதுக்கு பிறகு இப்பதான் இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிகழ்வு நடக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அமெரிக்காவில் அட்டகாமா என்ற இடத்துல தான் சிமெண்டாலே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு கை வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த இடம் ஒரு மர்மமான இடமா தான் பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா சிலிக்கு பக்கத்துல தான் இந்த மிகப்பெரிய ஒரு கையை வந்து அமைச்சிருக்காங்க. 1300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஒவ்வொரு நகரமும் வந்திருக்கும். இந்த இடத்துக்கு மனிதர்கள் வந்தாவே உயிரோட போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் வந்து மனிதர்கள்ட்ட இருந்திருக்கு. ஆனாலும் இந்த இடம் தாமிரம் எடுக்கப்பட்ட ஒரு சுரங்கமா இருந்திருக்கு. இப்பதான் கலை மீது ஆர்வம் கொண்ட ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல தாமிரம் எடுக்கப்பட்ட இந்த சுரங்கம் மூணு பிறகு இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு கலை வடிவத்தை வந்து வடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. அப்படிதான் வந்து இங்க வந்து கையை வந்து வடிவமைச்சிருக்காரு. இந்த கையை அங்க உள்ளவங்களுக்கு எல்லாமே ஒரு சொர்க்கமா பார்க்கப்படுது. அதாவது நாங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கையை வந்து காட்டுதான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் வந்து வச்சிருக்காரு. இங்க வரவங்க எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வந்து ஆறாமரம் சாப்பிட்டுட்டு ஒரு திருப்தியா வந்து போறாங்களா. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு தூரத்துல வந்து நின்று பார்த்தாலும் இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா தெரியுதான். அதாவது 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் நின்று டெலஸ்கோப்ல பார்த்தா கூட இந்த இடம் அப்படியே தெரியுமா. அதாவது பாலைவனம் மாதிரி உள்ள மிகப்பெரிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ட்ரோன் மூலமா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த வீடியோ எவ்வளவு ஆடுகளை பார்த்திருப்போம். ஆனா அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுல ஆடுகள் வந்து வளர்க்குறாங்க. எப்படிலாம் அதோட செயல் இருக்கு அப்படின்றத ட்ரோன் மூலமா வானத்தை பல எடுத்தாங்க. அப்ப எடுக்கும்போது தான் அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரே திசையில வந்து செயல்படுறதா. நம்ம மனிதர் எப்படி வந்து ஈர்ப்பு சக்தி செயல்படுதோ அதே போல அதோட மைண்ட்லயும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, பெருநாட்டில் எடுத்ததான் இந்த வீடியோ. அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாதான், ஒரே ஒரு கோடு மட்டும் தான் தெரியும். வானத்திலே பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு விலங்குகள், பறவைகள், மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது. மேலிருந்து பார்க்கும்போது தெரியுது. இந்த காலத்துல தான் விமானத்துல இருந்தும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் ட்ரோன் மூலமா பார்க்கப்படுது. ஆனா ஆதி காலத்துல எப்படி மனிதர்கள் வந்து எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாம இவ்வளவு அழகா இருந்து இதை வடிவமைச்சாங்க அப்படின்னு எல்லாமே வியந்து போறாங்க. அப்படி ட்ரோன் மூலமா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு ரிவர் பார்த்திருப்போம், ஆறுகளை பார்த்திருப்போம். இந்த ரிவர் பாருங்க, அதாவது ரெயின்போ ரிவர். இந்த ஆறை பார்த்தவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கொலம்பியா நாட்டுல இருக்கிற ஆறு தான் இந்த ஆறு. அதாவது ரெட், ப்ளூ, எல்லோ அப்படின்னு கலர் கலரா இந்த ஆறு முழுவதும் ஓடுது. ஏடான்னு பார்த்தா அதாவது பில்லியன் கணக்கான வருடத்துக்கு முன்னாடி இந்த ஆறு முழுவதும் வெறும் பாறைகள் நிறைஞ்சிருக்கான். அதாவது பில்லியன் கணக்கான வருடத்து பாறைகள் எல்லாமே ஆறுகள் நிறைஞ்சிருக்கான். அப்படி இந்த பாறைகள் எல்லாமே பாசிகள் எல்லாமே கலர் கலரா வந்திருக்குதான். அதனாலதான் இவ்வளவு அழகா வண்ணமயமா காட்சியளிக்குது. இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சு. அப்படிதான் வந்து ட்ரோன் மூலமா தீயை வந்து அணைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, அடுத்து இந்த வீடியோ பாருங்க, டெக்சாஸ் மாகாணத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அதாவது மிகப்பெரிய ஒரு டயர் கம்பெனி. இந்த டயர் கம்பெனில 1 லட்சம் டயர்கள் இருந்திருக்கு. 2017 தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. 6 கிலோமீட்டர் இந்த புகையோட தாக்கம் இருந்திருக்கான். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தொழிற்சாலைகள்ல இந்த டயர் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. கடைசி டயர் எரியறதுலயும் இதை அமைக்க முடியலையா.
இந்த வீடியோ பாருங்க. நியூயார்க் நகரத்தில் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. ஒரு இளைஞர் சர்வசாதாரணமா வந்து பார்க்கிறாரு. இவரு பேரு ஜேம்ஸ். இந்த வீடியோ பயங்கர ஒரு வைரல் ஆச்சு. இவருக்கு வந்து 9 வயசுல இருக்கும்போது இவருக்கு பறக்கணும்னு ஒரு ஆசை. இவங்க அப்பா ஒரு விமானி பைலட்ன்றதால இவங்க அப்பா கூட இவர் எப்பவுமே பயணிப்பாராம். தானா வந்து பறக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் வந்து கையில இருந்து எடுத்திருக்காரு. இவராவே தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன் தான் இப்ப பயங்கர ஒரு பாப்புலர். அதாவது இதுல ஏறி நின்னா சர்வசாதாரணமா நீ எந்த ஏரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு மேப்பை வந்து தட்டிட்டா போதும், கரெக்டா கொண்டு விட்டுருமா. இதுக்கு உண்டான செலவும் ரொம்ப வந்து கம்மி. வெறும் $22,000 தான் இதோட செலவு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, தனி ஒரு ஆம்புலன்ஸ் செயல்பட்டு இருக்காங்க. அதாவது மக்களை வந்து கொண்டு செல்றதுக்கு ஃபியூச்சர்ல இது பெரிய ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ். இந்த வீடியோ பாருங்க. நம்ம உலகத்துல எவ்வளவு விஷயம் பார்த்தோமோ மில்லியன் கணக்கான ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒரே நேரத்துல வந்து கடலுக்கு மேல வரும்போது தான் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கும். முக்கியம் பாத்தீங்கன்னா இது வந்து வீடியோ எடுக்கும் போது அந்த ஏரியா ஃபுல்லா நவரவே முடியல. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே சூழ்ந்துருச்சான். அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. வட அமெரிக்காவில் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. அதுவும் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா நம்ம நிலநடுக்கம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதியில 25 அடி அகலத்துல பல மைல் தூரத்துல அப்படியே நிலம் வந்து கீழே வந்து இறங்கிச்சான். நிலத்துக்காரர் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. உடனடியாக அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பல கிலோமீட்டர் கீழே மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடி இருக்கான். அதனாலதான் அப்படியே வந்து நிலம் கீழே இறங்கிதான் சொல்றாங்க. வடமேற்கு மின்னாசோட்டாவில் எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. இந்த பள்ளம் வந்து இன்னும் கீழே போயிட்டே இருந்திருக்குதான். மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இவரு. இதுவும் அவர் ட்ரோன் மூலமா எடுக்கப்பட்டதான் இது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இது வேற இல்ல, இது இந்தியாவில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் தான் 1860 கட்டப்பட்டதான் இந்த கட்டடம். ஆனா இன்னைக்கு இந்த கட்டடம் பாழடைஞ்சு தான் இருக்கான். 1860 பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டது தான் இந்த சர்ச்சு. இது ஒரு தேவாலயம். 1960 ஒரு பெரிய ஒரு ஆறு உடஞ்சத்துல தேவாலயம் மூழ்கிச்சான். அந்த காலகட்டங்களில் 28 கிராமம் வெள்ளத்துல மூழ்கிச்சான். அத்தனை கிராமத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு சர்ச் மட்டும் அப்படியே வந்திருக்குது. முக்கியமா இது ஆராய்ச்சிக்காக அப்படியே வந்து வச்சிருக்காங்களாம். மழைக்காலங்களில் மூழ்கியும் வெயில் காலங்கள்ல இருந்து வெளியிலயும் இருக்குதான். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம இருக்கும். ஸ்காட்லாந்து என்ற பகுதியில் தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது. அதாவது இந்த உலகத்துல இப்படி ஒரு பகுதி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதான். ட்ரோன் வந்து சாதாரண வீடியோ எடுக்கிறது மட்டும் பயன்படல, 2 பேருடைய உயிரையும் காப்பாத்திருக்கு. அமெரிக்காவில் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் படிச்ச 2 பேரு மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட்ல காட்டுல வழி தெரியாம போயிட்டாங்க. அவங்களும் அவங்க கூட இருந்த ஒரு நாய்க்குட்டியும். அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. போன்லயும் சிக்னல் கட் ஆயிடுச்சு. இப்போ உயரமான இடம் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த நேரத்துல தான் அவங்க ட்ரோனை வச்சு உயரமான இடம் எங்க இருக்கு தேடினாங்களாம். அந்த நேரத்துல தான் இந்த மிகப்பெரிய ஒரு பாறை, அது அதிசயமான பாறை வந்து இவங்க கண்ணில் பட்டிருக்கு. செம்ம ஒரு அழகா இருக்குல்ல. எல்லாமே சதுரமா இன்னும் மனிதர்கள் வடிச்ச மாதிரியே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இந்த ட்ரோன் மூலமா எடுக்கும்போது தான் இந்த இடம் செம்ம ஒரு அழகா இருந்திருக்கு. அதான் மிகப்பெரிய ஒரு காட்டுல ஒரு பகுதியில மட்டும் ஒரு இடத்துல மட்டும் மிகப்பெரிய உள்ள கல்லு குவிச்ச மாதிரி இந்த இடம் இருந்துதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. தி வாங்கிஸ் ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்துல உள்ள செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடம் பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்கும். முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இறந்திருக்காங்க. இந்த மலையே ஒரு கரடு முடா இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வளவலையா உள்ள வந்து வள வந்திருக்குமா. அதனாலே ஒரு நேரத்துல இதுல விழுந்து நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க. அதனாலே இந்த இடம் தடைய வந்து வீச்சாங்க. ஆனா இது யாருமே வந்து மதிக்கிறதே இல்லையா. இப்ப தற்போது வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துக்கு போறதுக்கு செம ஒரு துணிச்சல் வேணும். அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. கொலம்பியால உள்ள செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் இந்த இடம். மிகப்பெரிய ஒரு ஏரி. அந்த ஏரியில வந்து எவ்வளவு பெரிய ஹோல் இருக்குன்னு ஆச்சரியமான ஒரு இடம் தான். அதாவது ஒரு பெரிய ஒரு ஏரியில மிகப்பெரிய ஒரு ஹோல் இருக்கு. தண்ணியோட வழித்தடத்தை மாத்துறதுக்கு தான். அது வந்து மேலெல்லாம் மாத்தினா மிகப்பெரிய ஒரு ஆபத்து சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு சுரங்கம் தோண்டி தண்ணி வேற ஒரு ஆற்றுக்கு போற மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கும். பெண்குயின் நம்ம சாதாரணமா பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோ பாருங்க. ஆயிரக்கணக்கான பெண்குயின் வாழுது. அதாவது இது வந்து அண்டார்டிகால உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு தான் இந்த தீவு. அந்த தீவு முழுவதும் மிகப்பெரிய அளவுல பெண்குயின் வந்துருக்கு. ஆனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி நீ சாதாரண நினைக்கலாம். ஆனா 5 லட்சம் பெண்குயின் வந்து ஒரு காலத்துல வந்து வாழ்ந்துதான். தற்போது இங்க இருக்கிறது இந்த தீவுல வெறும் 60,000 பெண்குயின் மட்டும் தான் வந்து வாழ்தான். இயற்கை மாற்றமும் பருவநிலை மாற்றமும் மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு சேர்த்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.